அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மெத்தடில் 1 ஹவரில் ரொம்ப பேலன்ஸ்டு மீல் சமைக்க போகிறோம். எதுக்காக 1 ஹவரில் சமையலை முடிக்கணும், அதை எப்படி 1 ஹவரில் சமைக்க முடியும், இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் சமைச்சிக்கிட்டே பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எதுக்காக 1 ஹவர்லேயே நான் சமையலை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே நம்ம ஒரு விஷயத்தை இத்தனை மணி நேரங்களில் செய்கிறோம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக அத்தனை மணி நேரத்தில் தான் நம்ம முடிப்போம். உதாரணத்துக்கு இப்போ நான் வீடு க்ளீன் பண்ண போகிறேன், 1 மணி நேரத்தில் நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா க்ளீன் பண்ணிடுவேன். அதே இது 2 மணி நேரத்தில் க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன்னா 2 மணி நேரமும் ஆகும். மெதுவாக பண்ணுறா இருந்தால் 2 மணி நேரம் கூட ஆக்கலாம். இப்போ சமையலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இப்போ கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் சாதம் குக்கரில் வச்சுருக்கிறேன். குக்கரில் வடிக்க தான் போகிறேன். அதை நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சைடு காஃபி போடுறதுக்கு காஃபி பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் பண்ணணும். மணத்தக்காளி கீரை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது கொஞ்சம் மண் அதிகமாக இருந்துச்சு, அதனால் 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். காஃபியெல்லாம் குடிச்சிட்டு மற்ற வேலை பண்ணுற வரைக்கும் இந்த தண்ணியிலே ஊறட்டும். இது சின்ன வயசில் அம்மா அப்படி பண்ணுவாங்க, அதே பழகியாச்சு. அரிசி களைஞ்ச தண்ணியில் இந்த மாதிரி போட்டு வைக்கும் போது அந்த சத்தெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக இது உண்மையாக என்னன்னு தெரியல, ஆனால் அப்படியே பழகிருச்சு. அப்படியே அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேலையை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலாம். சமையலில் மட்டும் இல்லை, எந்த வேலையெல்லாம் கொஞ்சம் லேட்டாக பண்ணுவீங்களோ அந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் வச்சு, இந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் சொல்லிவிட்டு டைம் வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மணி நேரத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஸ்கூல் டைமில் நான் குளிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுப்பேன். அப்போ அம்மா சொன்னது இந்த டைமுக்குள்ளே நீ வரணும்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. 1/2 மணி நேரத்தில் குளிக்கிற நம்ம எப்படி 5 நிமிஷத்தில் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் இப்போ வரைக்குமே நான் குளிக்க போகும்போது டைமை பார்த்துட்டு தான் குளிப்பேன். இது சில பேருக்கு காமெடியாக தெரியல, ஆனால் சில பேருக்கு இது நல்லாவே புரியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா. துணி மடிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டே மடித்தேன் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதே இது கரெக்டாக டைம் வச்சு ஒரு 10 நிமிஷம் டைம் வச்சு நான் துணி மடிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிவி பார்த்துக்கிட்டே பண்ணாலுமே 10 நிமிஷத்தில் பண்ணிடுவேன். இப்போ எல்லாருமே எனக்கே தெரிஞ்ச நிறைய பேர் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அதுக்குள்ளே வேலையை முடிச்சிட்டியா, அதுக்குள்ளே சமைச்சிட்டியா, அதுக்குள்ளே துவச்சிட்டியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அதுக்கான ரீசன் இதுவாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு வந்தாச்சு. இந்த கேப்பில் பசங்கள்கிட்டையே இந்த சுண்டைக்காய் க்ளீன் பண்ணி கேட்டேன். இந்த சுண்டைக்காய் கொஞ்சம் கசக்கும் இல்லையா, அதனால் அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு இதில் துவையல் பண்ண போகிறோம். துவையல் பண்ணிட்டோம் அப்படின்னா சுத்தமாக கசக்காது. இதில் எந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா எது சமைக்கிறா இருந்தாலும் அதை பற்றி சின்ன ஹெல்த்தில் என்ன, இது எதுக்கு நல்லது எதுக்கு நல்லது இல்லைன்னு சின்னதாக இப்போ யூடியூப்பில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா. அதனால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்க அப்படின்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சாப்பிடும் போதும் நல்லது, நம்மளுக்கும் சில விஷயங்கள் தெரியுதுன்னு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா. பசங்களுக்குமே இதை இதில் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம பழகலாம். நிறைய சமைக்கும் போது இந்த சத்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நான் இந்த சுண்டைக்காவை பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இது சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு இதில் ஃபைபர் ரிச்சு அதிகம், அந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. எனக்கு முக்கியமாக அதில் ஃபைபர் இருக்குன்றனால நான் எடுத்துக்கிட்டேன். 2வது இது கசப்பாக இருக்குன்றனால இந்த கசப்பு தெரியாமலும் சாப்பிடணுன்றக்காக இந்த துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்றேன். இதில் வத்தலில் போட்டு சாப்பிடுவாங்க அந்த கசப்பு பிடிக்கிற டேஸ்ட்டை பிடிக்கிறவங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துவையல் தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபைபருக்கு அது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீரை இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரோட்டீனுக்கு பார்த்திங்கன்னா இந்த சிக்கனை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சிங்கையும் கையோடு நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கிச்சன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லாட்டினா அந்த வாடை இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். எந்த நான்வெஜ் கழுவினாலுமே பார்த்திங்கன்னா தண்ணி வெளியில் தான் நம்ம ஊற்ற போகிறோம். இருந்தாலும் அந்த சிங்கை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி அந்த பைப்பு எல்லாமே க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த வாசம் அந்த கவுச்சி சுமெல்லாம் அடிக்காமல். அந்த மாதிரி இந்த சின்ன வெங்காயம் நறுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த வெள்ளைப்பூடு நறுக்கிறது, உரிக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தனியாக உரித்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சமைக்க மாட்டேன். இப்போ எண்ணெய் காய்கிறதுக்குள்ளேயே வெங்காயத்தை உரித்து கட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் நான் இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும் நான் எந்த மாதிரி சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வெங்காயம் உரிக்கிறதுக்குன்னு நான் தனியாக டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு டைம் செலவாகும். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியாது சமையலை.
அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் காயும் போது இந்த மாதிரி வெங்காயம் உரிக்கிறது, அதே மாதிரி வதக்கும் போது சில பொருள்லாம் வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி வதங்கும் போது இந்த பாத்திரங்களை லேசாக கழுவி வைக்கிறது. ரொம்ப அழுக்காக இருக்கிற பாத்திரங்களை நம்ம தேய்ச்சி மொத்தமாக கழுவிக்கலாம். ஆனால் அப்பப்போ யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, மிக்ஸி ஜாராக இருக்கட்டும், சின்ன கிண்ணம், இதெல்லாம் லேசாக அழுக்கு இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் லைட்டாக வந்து அலசி வச்சாலே போதும். அதையும் நம்ம சிங்கில் போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம சமையல் முடிஞ்சோன்னா அதுவே வந்து பெரிய வேலையாக இருக்கும். பாத்திரம் வந்து நிறைய சேர்ந்துடும். அதனால் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் இந்த மாதிரி வதக்கும் போது வந்து நம்ம பண்ணிக்கலாம். சிக்கன் எடுத்தால் பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரெண்ட்டாக எடுத்து சமைச்சாலும் பிடிக்காது எங்கள் வீட்டில். ஒன்று இந்த கிரேவி மாதிரி வைக்கிறது பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த மிளகு கறி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் 65 இந்த 3 தான் வந்து மாற்றி மாற்றி பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கெஸ்ட்டெல்லாம் அதிகமாக வராங்க, நிறைய பேருக்கு செய்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் குழம்பா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி பண்ணுறது. ஆனால் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி பண்ணி குழம்பு மாதிரி வைக்கிறது அவ்வளோவா பிடிக்காது. அந்த கிரேவி மாதிரி வைக்கிறது தான் பிடிக்கும். இந்த மாதிரி மிளகுக்கறி போடும்போது பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப வேலை கம்மி. 2வது ஆயில் வந்து கம்மியாக சேர்க்குறதுனால ரொம்ப நல்லதுன்னு அடிக்கடி நான் செய்வேன். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மிளகுக்கறி. இருந்தாலும் சிம்பிளாக நான் எப்படி செய்வேன்றதை டக்குன்னு சொல்லிடுறேன். நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் தான் நான் செய்ய போகிறேன். இது லெக் பீஸை வந்து கட் பண்ணி வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி கட் பண்ணி வாங்கும்போது பார்த்திங்கன்னா கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது நிறையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துற வேண்டியது தான். அது பாட்டுக்கு வந்து சிம்லேயே இருந்துச்சுன்னா நல்லா வந்து கொதிச்சுட்ருக்கும். தண்ணி மட்டும் கம்மியாக ஊற்றணும் சிக்கனுக்கு எப்பயுமே. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப தண்ணி விடும் ஆல்ரெடி. அதனால் கொஞ்சமாக தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றிக்கிட்டால் யார் வேணாலும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது சாம்பார், ரசம் இந்த மாதிரி வைக்கும் போதெல்லாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சாம்பார், ரசம்லாம் வைக்க போகிறதில்ல. கீரையை வந்து பாசிப்பருப்பு போட்டு கூட்டு தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து இது நல்லா மேட்சாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அதை தான் நான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம வந்து சுண்டைக்காய் வந்து நச்சுட்டு இந்த சுண்டைக்காய் துவையலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குழம்பு கொதிக்கும் போது நான் இந்த வேலைகள்லாம் பண்ணுறேன். சுண்டைக்காய் வந்து க்ளீன் பண்ணி இந்த தட்டி வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த துவையலுக்கு தேங்காய் சில்லெல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரிப்ரேஷன் பண்ணும் போது நான் ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்றா கட் பண்ணிவிட்டு செய்யணும்னு இல்லை. இந்த மாதிரி சமையல் செஞ்சுக்கிட்டே அடுத்தடுத்த வேலைகளை பண்ணும்போது ரொம்ப குயிக்காக நம்மளால் முடிக்க முடியும். ஏன் 1 மணி நேரத்துலேயே நான் சமையலை முடிக்கணுன்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சமையல்லே வந்து நிறைய நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. நம்ம குயிக்காக வந்து சமையலை முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற வேலைகளை நம்ம செய்யலாம். மற்ற வேலைகள் இருக்கோ இல்லையோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவாது நம்ம சீக்கிரம் வந்து சமையலை முடிக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம சீக்கிரமாக கிச்சன்லேருந்து வெளியில் வந்து பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நின்று சமைக்க மாட்டோம். எனக்கு எப்பயுமே சீக்கிரமாக சமையலை முடிக்கணும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக முடிக்கணும். ரொம்ப நேரம் கிச்சனில் ரொம்ப நோண்டி பார்க்குற வேலைலாம் பிடிக்காது. எது குயிக்காக செய்கிற ரெசிப்பியோ அது மட்டும்தான் சமைக்க பிடிக்கும். அதை மட்டும் தான் நான் ஷேரும் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான இந்த துவையலுக்கு தேவையான வெங்காயத்தை நான் இதே டைமில் கட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதில் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோன்னா வதக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த துவையல் வந்து அதுக்கப்புறம் அதே எண்ணெயிலே நம்ம வதக்க போகிறோம். இது வதங்குற டைம்லேயே பார்த்திங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் 5 வெங்காயமும் 5 பூண்டையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதே எண்ணெயில் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், நம்ம கட் பண்ணி உரித்து வச்சுருந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு சேர்த்துட்டு ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 4-5 வரமிளகாய், இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வந்து வதங்கினாலே போதும். அந்த கடலைப்பருப்பு, பெருங்காயம், அதுக்கப்புறம் வரமிளகாய் மட்டும் நல்லா வதங்கினா போதும். இதை அப்படியே ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டேன். இந்த டைமில் இந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா சிக்கனும் வந்து வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட வேண்டியது தான்.
இப்போ மணத்தக்காளி கீரையை கூட்டு வச்சுக்கலாம். இதே வந்து குழம்பு மாதிரி நாங்கள் ஊற்றி சாப்பிட்டுக்குருவோம். நல்லாயிருக்கும், எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குன்றனால நான் பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி நிறைய வந்து வெள்ளைப்பூடு சேர்த்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிறேன். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரையை வந்து வேக வைக்க போகிறேன். பாசிப்பருப்பு கூடயே சேர்த்து வந்து இந்த மணத்தக்காளியை வேக வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்குன்றனால நான் தனித்தனியாக வேக வச்சுட்டு ஒன்றா கலந்துக்க போகிறேன். இதை வந்து கட் பண்ணுறதுக்கு ஜோடியாக் மிக்சியை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப பொடியை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து வெந்துடும். அதனால் இந்த மாதிரி நல்லா சாப்பரில் போட்டு நல்லா கட் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற அந்த விதையை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அந்த விதையை வந்து சில பேர் சேர்க்க மாட்டாங்க, சேர்த்துக்கோங்க. ஒன்றும் அந்த டேஸ்ட்லலாம் டிஃப்ரெண்ட் தெரியாது. ஒன்று தேங்காய் அதிகமாக போட்டு நம்ம பொரியல் பண்ணலாம், இல்லாட்டினா பாசிப்பருப்பு போட்டு இந்த மாதிரி கூட்டு வைக்கலாம். இந்த 2 மெத்தடில் பண்ணும்போது அதில் இருக்கிற கசப்பு தெரியாது. இப்போ ஒரு சைடு பாசிப்பருப்புலேருந்து நல்லா விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு சைடு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த கீரை, அதுக்கப்புறம் அது நிறையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி உப்பையும் சேர்த்து வேக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக அழுக்கான பாத்திரங்களை மட்டும் கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி காய வச்சுருந்தோம் இல்லையா சுண்டக்காய் துவையலுக்கு, அது எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அதையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிடலாம். இந்த கீரை வேகிற டைமில் இது கூட ஒரு 2 கொட்டை அளவுக்கு புளியும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 2 நாளைக்கும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கீரையோடு சேர்த்துக்கலாம். கீரையுமே இந்த கேப்பில் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த கீரை தாளிக்கிறதுக்கு நான் வந்து நெய், எண்ணெய் 2மே கலந்து எடுத்துருக்கிறேன். சாதம் சாப்பிடும்போது கூட நெய் ஊற்றி இந்த பருப்பு கீரையை வந்து ஊற்றி சாப்பிட்லாம். ஆனால் நெய்யை ஊற்றி தாளிக்கும் போது டேஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் வந்து நெய் அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்தே வந்து தாளிக்கிறேன். கடுகு, சீரகம், வரமிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம வந்து அந்த கீரையில் சேர்த்துக்கிற வேண்டியது தான். நானும் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா இந்த கீரையை வந்து ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கனை வந்து தொட்டு சாப்பிட்டோம். பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த துவையில் வந்து சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த கீரையும் அதுக்கப்புறம் சிக்கனையும் தனியாக தொட்டு சாப்பிட்டாங்க. இந்த துவையில் நல்லா புளியெல்லாம் சேர்த்துருக்கறனால நல்லா சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட எனக்கு வீட்டில் மாம்பழமும் இருந்தனால மாம்பழத்தையும் வந்து லஞ்சில் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கான ஈஸியான பேலன்ஸ்டு மீல். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.